அளவிலா கருணையும் ஈடு இணையில்லாத பெரும் கிருபையுடைய எல்லாமல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். உதகையின் உண்மையான அந்த கிளைமேட்டை இன்றைக்கு பிரத்யேகமாக நேற்றிலிருந்த நிலை இன்றைக்கு மாறி மிகவும் ஒரு உற்சாகமான சூழ்நிலையிலே இங்கே ஒரு அருமையான அரங்க கூட்டத்திலே நோன்பு திறந்தால் மட்டும் போதாது, மனம் திறக்க வேண்டும். எனவே சகோதர சமுதாய சொந்தங்களை எல்லாம் அழைத்து உரையாட வேண்டும், இந்த உறவாட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே ஜமாத்தே இஸ்லாமியின் நீலகிரி மண்டலத்தின் சார்பாக ஒரு அருமையான ஒன்றுகூடலை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற சகோதர சமுதாய சொந்தங்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது மிக முக்கியமான ஒரு ஒன்றுகூடல். இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து பல களங்களிலும் தளங்களிலும் நடக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், தனித்தனி தீவாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருவர் பேசிக்கொள்ள முடியாத ஒரு காலகட்டத்தில் வீட்டில் 5 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 5 பேருக்கும் ஒரு அலைபேசி, 5 பேரும் வேறு 5 பேருடன் பேசிக்கொண்டோ உரையாடி கொண்டே இருக்கின்றார்கள். பக்கத்தில் இருக்க என் பிள்ளையுடன் நான் உரையாடியதை விட தொலைதூரத்திலே எங்கோ இருக்கக்கூடிய ஒரு சகோதரருடன் நான் நிமிடத்திற்கு ஒரு முறை சேட் பண்ணி கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கும்போது என் அருகில் யார் இருக்கின்றார் என்பதை மறந்து போய் அவருடன் உரையாடலை தொலைத்து நிற்கின்ற ஒரு காலகட்டத்திலே, குறிப்பாக ஒற்றை சமூகமாக குழு மனிதர்களாக தனித்தனி தீவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இறைவன் நமக்கு அளித்த ஒரு அற்புதமான ஒரு பூமி இந்திய தாய் திருநாடு. இந்தியாவின் வண்ணங்களும் எண்ணங்களும் பல வகையானது. ஒரு தோட்டத்திற்குள் சென்றால் ஒரே வகையான பூக்கள் மட்டும்தான் இருந்தால் அந்த தோட்டம் அழகு அல்ல. ஊட்டி மலர் கண்காட்சியை பார்ப்பதற்கென்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் கூட இந்த உதகையின் மலர் கண்காட்சியை பார்க்க வருகிறார்கள் என்று சொன்னால், இங்கே பல்வேறு மனங்களை கொண்ட, பல்வேறு நிறங்களை கொண்ட, பல்வேறு குணங்களை கொண்ட மலர்களை எல்லாம் ஒரே இடத்திலே ஒன்று கூட்டியிருக்கின்றார்கள் என்பதற்காகத்தான் இந்த மலர் கண்காட்சி அழகு பெறுகிறது, அருமை பெறுகிறது. அதே போலவே பல்வேறு நிறங்களை கொண்ட, பல்வேறு மொழி பேசுகின்ற, பல்வேறு சிந்தனை பள்ளிகளை கொண்ட, முரண்பட்டும் உடன்பட்டும் வாழக்கூடிய எல்லோரையும் ஒருதாய் பிள்ளைகளாக பன்மை சமூகமாக பெற்றெடுக்கின்ற ஒரு அற்புதமான பூமிதான் இந்தியா. உலகத்தில் எங்குமே இந்த சிறப்பை பெற்றிருக்க முடியாது. பார்த்தால் முதல் மாடியிலே ஒரு இந்து சகோதரர் இருக்கிறார் என்று சொன்னால், அடுத்த மாடியிலே ஒரு கிறிஸ்தவ சகோதரருக்கு அங்கே இடம் இருக்கிறது, ஒரு முஸ்லிம் சகோதரர் இன்னொரு மாடியில் இருக்கின்றார். இப்படியான ஒரு ஒருங்கிணைவு இது வட மாநிலங்களில் கூட இந்த நிலை இல்லை என்பதனால் அவர்கள் எல்லாவற்றிலும் பின்தங்கி இருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த நாட்டின் பேசு பொருளாக, விவாத பொருளாக எது கடந்த 10-12 ஆண்டுகளில் இருக்கிறது என்று சொன்னால், மதவாதமும் வெறுப்பும் துவேஷமும் மதங்களுக்குண்டான பிளவுகளும் பிரிவுகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் தான் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது என்று சொன்னால், அது இந்த மண்ணிலே இருக்கின்ற இந்த பன்மைத்தன்மையை சிதைத்துவிட்டால் இங்கே அரசியல் லாபம் அடைந்து விடலாம் என்றும், அதை தாண்டி இதை ஒற்றை பூமியாக ஆக்கிவிட என்ற அந்த முயற்சிக்கு இடையிலே இந்த மண் பன்மை சமூகம் எல்லோருக்குமான இடத்தை அளிக்கின்றது. எனவே எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சானாக, ஒருவரை புரிந்தும் அறிந்தும் வாழ்வதில்தான் இந்த இணக்கம் சிறப்பாக இருக்கிறது என்ற அடிப்படையில் எப்படி உலகத்திற்கு இந்தியா வழிகாட்டுகிறதோ அதே போல இந்த தமிழ்நாடு இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது. வட மாநிலங்களெல்லாம் சப்தங்களாலும் இரத்தங்களாலும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பொழுதிலே
தமிழ்நாடு இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் முன்முகம் எடுக்கிறது, தமிழர்கள் எல்லாவற்றிலும் சிறப்பு பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டினுடைய தனிப்பெரும் தன்மை, இங்கே இருக்கக்கூடிய சகோதரத்துவம், சமய நல்லிணக்கம், ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்குமான ஒரு அருமையான உதாரணத்தை ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் நடத்துகின்ற ஒரு நோன்பு திறப்பு நிகழ்வை ஒரு கிறிஸ்தவ மதம் சார்ந்த ஒரு இடத்துல ஒரு இந்து சகோதரர்கள் எல்லாம் குழுமி இருக்கிறோம் என்று சொன்னால் இதுதான் இந்தியா, இதுதான் இந்த நாட்டினுடைய அடையாளம் என்பதை இந்த ஊட்டி இன்றைக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். கருத்து வேறுபாடுகள் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும். ஒரு வீட்டிலே ஒரே கருத்து எல்லோருக்கும் இருக்காது. எனக்கு தோசை பிடிக்கும் என்று சொன்னால் என்னுடைய பையனுக்கு புரோட்டா தான் பிடிக்கும். இன்னொரு தலைமுறைக்கு நூடுல்ஸ் ஐட்டம் போயிட்டாங்க. இது வேண்டாம். உணவிலே அவர்களுக்கு விருப்பங்கள் இருக்கிறது, தேர்வுகள் மாறுகின்றன. ஆனால் அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை தேர்வு செய்யலாம் என்றால் அது அவரவர் விருப்பம். எங்கே பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் இன்னொருவருடைய விருப்பத்திலே நுழைந்து நீ இதை செய்யாதே என்று சொல்லும் போது, எனக்கு உதாரணமாக நான் தோசை சாப்பிடுகிறேன் என்று சொன்னால் இன்னொருவர் நீ தோசை சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிடுகின்ற இந்த புரோட்டாவை தான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அங்கே தான் பிரச்சனை வருகிறது. உனக்கு விரும்பிய தோசையை நீ சாப்பிடு, எனக்கு விரும்பிய புரோட்டாவை நான் சாப்பிடுகிறேன், விரும்பினால் இதை கொஞ்சம் நீ சுவைத்துப்பார் என்று சொல்லலாம். அதுதான் அந்த அளவிலே ஒருவர் புரிந்து கொள்ளும் போதுதான் சமய நல்லிணக்கமும் விருப்பமும் நெருக்கமும் ஏற்படும். ஆனால் யாரெல்லாம் சந்திக்க கூடாதோ அவர்களெல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் பேசக்கூடாதோ அவர்களெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எதையெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பேசக்கூடாதவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது. நல்லவர்கள் நல்லவர்களாகவே இருக்கிறார்கள், ஆனால் நல்லவர்கள் ரொம்பவும் நல்லவர்களாக அமைதியாகவே இருக்கிறார்கள். இந்த அமைதி ஆபத்தானது. நாம் மனம் திறந்து பேச வேண்டும். ஒருவர் புரிந்து கொள்வதற்கு அடிப்படை ஆதார புள்ளி என்னவென்று சொன்னால் நெருக்கமான உரையாடல் நமக்கு அவசியம். எனவேதான் நாம் பேச வேண்டும், உரையாட வேண்டும். அந்த உரையாடல் காலத்திற்குள் நம்மை அழைத்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் நோன்பு நோற்றோம், நோன்பு திறக்கிறோம், எங்களுக்குள் இந்த சடங்குகளை முடித்துக் கொள்கிறோம் என்ற அடிப்படையில் இல்லாமல் சகோதர சமுதாய சொந்தங்களை எல்லாம் அழைத்து, நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க, நாங்களாவது சொல்கிறோம் வாங்க, ஏன்பா இப்படி பட்டினி கிடக்கிறீங்க, என்னையா உங்களுக்கு ஆச்சு, இப்படி பட்டினி கிடந்து என்ன சாதிக்க போறீங்க, இப்படி பசித்திருப்பதனால் இந்த சமுதாயத்தில் என்ன மாற்றம் வந்துவிடும், இறைவனுடைய கஜானா காலியாகிவிடும் என்று கடவுள் பயந்து போய் 1 மாதம் பட்டினி ஓடுறாரா? உணவு பஞ்சமா? இல்லை, இது எதற்காக இந்த பசி? 5 வேளை பள்ளிவாசலிலே அழைப்பு வருகிறது, நீங்கள் 5 வேளை பள்ளியிலே போய் தொழுகின்றீர்கள், ஏன் அங்கே உள்ளே போகிறீங்க வர்றீங்க, உள்ளே போகிறீங்க வர்றீங்க? ஒரு நாளைக்கு 1 வேளை தொழுதா போதாதா? 5 வேளை தொழணுமா? ஏன் பாய் முஸ்லீம் பெண்கள் எல்லாம் இப்படி புர்கா போட்டு, இன்னைக்கு எவ்வளவோ நாகரிகங்கள் வளர்ந்து விட்டது, ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் புர்கா போட்டு உங்களுக்குள்ளே அடக்கி ஒடுக்கி வச்சிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு இன்றைக்கு மொழிவழி மாநிலத்திலே மிக முக்கியமாக மொழிப்பற்றும் இனப்பற்றும் மிகுந்த ஒரு மாநிலமாக இருக்கிறது. நாமெல்லாம் தமிழர்களாக இருக்கின்றோம். நீங்கள் மட்டும் ஏன் பாய் அப்துல்லா, முகமது அமீன், அப்துல் காதர், உங்களுக்கு மட்டும் ஏன் பாய் தனி பேர் வைக்கிறீங்க? இங்கே இருக்கக்கூடிய அரபு மொழியை பிடிச்சி இன்னும் தொங்கிட்டு இருக்கீங்களே. இங்கே எத்தனை தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், அம்பேத்கர் இருக்கிறார், பெரியார் இருக்கிறார், எங்கே இல்லாத தலைவர்களா? இதெல்லாம் விட்டுட்டு எங்கோ இருக்கக்கூடிய அரபு தேசத்தில் கூட முகமது நபியை பிடித்து இன்றைக்கும் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்களே. இதெல்லாம் மனதிற்குள் எழ வேண்டிய ஐயங்கள். எழவில்லை என்று சொன்னால் நம்மை குறித்து, சகோதரர்களை குறித்தான ஒரு ஆர்வம் இல்லை, அக்கறை இல்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் இந்த எண்ணம், இந்த சந்தேகம் நமக்குள் ஐயமாகவே இருந்தது என்று சொன்னால் அது ஒரு கட்டத்திலே வெறுப்பாக மாறும். அந்த சந்தேகத்திலே, அந்த ஐயத்திலே ஒருவர் நெருப்பள்ளி போடுவார். பாரு பாரு பா இங்கே தான் இருக்கான், அவன் ஆன்மா ஃபுல்லாக பாகிஸ்தான்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கும், அவனுடைய ஆன்மா அங்கே ஆப்கானிஸ்தான்லும் பாகிஸ்தானில் இருக்கும், அவன் உடல் மட்டும்தான் இங்கே இருக்கிறது. இப்படியெல்லாம் பேசக்கூடியவர்கள் பேசும்போதோ
நமக்குண்டான பார்வையை மாறும். ஆமா இல்ல, இவன் நம்மள்ட்ட இருந்து வேறுபடுகிறான், இவன் நம்முடைய சகோதரன் இல்லை என்ற அந்த நிலை வரும்போது நாளை இந்த பிளவுகளும் பிரிவுகளும் அதிகமாயிட்டே போகும். எனவே நம் உள்ளத்தில் என்னென்ன ஐயங்கள் இருக்கிறதோ அந்த ஐயங்களை நாம் பேசி தெளிவு பெற வேண்டும். அப்படி பேசும்போது சில தெளிவுகள் பிறக்கும். ஓ இதுதானா, ஏன் நோன்பு வைக்கிறீங்க, நோன்பு வச்சா என்ன கிடைக்கும்? நோன்பு வைத்தால் பசி இருக்கிறது, இந்த பசியை உணர்வதற்காக, பசியை உணர்றதுக்காக ஒரு நாள் பட்டினி கிடந்தாலே போதுமே, எதுக்கு 30 நாள்? ஆனால் பசியை உணர்வதற்காக இறைவன் இந்த நோன்பை கடமையாக்கவில்லை. இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது எதற்கு? இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது நீங்களே எல்லாம் மனிதர்கள் எல்லாம் கடவுளை அஞ்சி வாழக்கூடிய மனிதர்களாக, இறைவனை பயந்து வாழுகின்ற ஒரு சமூகமாக நீங்கள் மாறிவிட வேண்டும் என்பதற்காக இறைவன் தருகின்ற நேரடி பயிற்சி தான் இந்த ரமலான் நோன்பு. என்ன புதுசா இருக்கு இந்த விளக்கம்? இறையச்சம் வரணும், கடவுளை பயப்படணும்னா கோயிலுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், பள்ளிவாசலுக்கு போகணும். பட்டினி கிடந்தா எப்படி இறையச்சம் வரும்? பசி வந்தால் 10ம் பறந்து விடும், பக்தியும் பறந்து விடும். பசிச்சா எப்படி இறையச்சம் வரும் என்று சொன்னால், பசித்திருக்கும் போது எனக்கு உணவு இருக்கிறது, தாகமும் இருக்கிறது, பசியும் இருக்கிறது, என்னை சாப்பிட விடாமல் தடுப்பது எது? இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இறைவன் சொன்னால் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நான் என்னுடைய உணவை நான் திறந்து விடுவேன். கடுமையாக பசி இருக்கிறது, தாகம் இருக்கிறது, வீட்டில் யாருமே இல்லை, நான் ஏன் அந்த உணவை தொடாமல் இருக்கிறேன்? ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்து கொடுத்தா யாருக்கு தெரிஞ்சிட போதும்? யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த தவறை எந்த முஸ்லிமும் செய்வதில்லை. ஏன்? இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வை 30 நாளும் இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அப்ப இறைவன் என்னை கண்காணிக்கின்றான், என்னை கண்காணிக்கக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லும் போதோ தவறுகள் குறையும். இப்போ நான் அண்ணா சாலையில் ஒரு சிக்னலில் வேகமாக போய் நின்று கொஞ்சம் அந்த கோட்டு பக்கத்தில் நிற்கிறேன். ஒரு ஆள் பின்னாடி எடுத்துட்டு, சார் கோட்டுக்கு கொஞ்சம் பின்னாடி வாங்க சார். என்னாச்சுன்னு? இல்லை கேமரா வச்சுருக்கேன், நீங்கள் அதை எனக்கு போன வாரம் 900 ரூபாய் எனக்கு ஃபைன் அடிச்சிட்டேன் சார். எப்படின்னே தெரியல, வந்த பில்லு பார்த்தோன்னா கேமரா. நம்ம டிராஃபிக் போலீஸ் இருந்தால் மாமா அப்படின்னாச்சுன்னா அவர் அப்படின்றார், நம்ம கொஞ்சம் பழக்கம் இருக்கும், கேமராவில் மாட்ட முடியாது. இப்போ அந்த லைன் வந்து ஒழுங்காக இருக்குது. ஆள் இருக்கும்போது, டிராஃபிக் போலீஸ் இருக்கும்போது கூட வந்து அப்படி இப்படின்ட்டு போயிடுறான், யூட்டர்ன் அடிச்சு. ஆளே இல்லை, கரெக்டாக நிற்கிறான், எல்லோவில் நிற்கிறான். என்ன இது? இந்த மாதிரி விஷயம் கேமரா வச்சிருக்கான், அது ஆட்டோமேட்டிக்காக போடும். அப்போ உங்களை கண்காணிக்கக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால், உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அங்கே தவறுக்கு வழி இல்லை. அப்போ இறைவன் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கும் போது எப்போலாம் கண்காணிக்கிறான்? அதனால இறைவனுடைய தன்மைகளை குறித்து இஸ்லாம் சொல்லுகிறது. இறைவன் ஒருவனே, அவன் தனித்தவன், அவன் யாரிடமும் எந்த தேவையும் இல்லாதவன், அவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இறைவனுடைய பேரில் ஒரு பேர் ரகீப், கண்காணிக்கக்கூடியவன். இறைவனுக்கு ஓய்வு தேவையில்லை, இறைவனுக்கு சிற்றுறக்கம் பிடிப்பதில்லை. நாம கண் அப்படி அசர்றோம் இல்லை, அந்த கண் சிமிட்டக்கூடிய அளவு கூட அந்த ஓய்வு கூட அவனிடம் இல்லை. அவன் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். கடலின் அடியாளங்களில் இருக்கக்கூடிய இருளிலிருந்து உலகத்திலே எந்த அடியாளங்கள் இருளுக்கு சென்றாலும் அங்கேயும் இறைவனுடைய பார்வை இருக்கிறது. அவன் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். கண்காணிக்கின்றான். எவன் படைத்தானோ அந்த இறைவன் தான் உங்களுக்கு வழிகாட்டுகிறான். எவன் வழிகாட்டுகிறானோ அந்த இறைவன் தான் உங்களுக்கு பயிற்சி அளிக்கின்றான். எவன் பயிற்சி அளிக்கின்றானோ அந்த இறைவன் தான் உங்களை கண்காணிக்கின்றான். எவன் கண்காணிக்கின்றானோ அவன் தான் உங்களுக்கு தீர்ப்பு வழங்குகின்றான். எவன் தீர்ப்பு வழங்குகின்றானோ அவன் தான் கூலி தருகிறான். இதுதான் இறைவனை குறித்த இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். படைத்தது ஒருவர் என்று சொன்னால் படைத்ததோடு என் வேலை முடிந்து விட்டது என்று போய்விடுவார். ஆனால் படைத்த இறைவன் தான் உணவளிக்கக்கூடிய, வாழ்வளிக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். அப்படி இறைவன் நம்மை படைத்து வாழ்வளித்து இப்படியெல்லாம் உங்களை நான் படைத்து விட்டது வெறுமனை விட்டு விடுவதில்லை என்று சொல்லி
வழிகாட்டக்கூடிய ஒரு வேதத்தை இறைவன் இறக்கி அருளினான். திருக்குரான் என்று சொல்லக்கூடிய இந்த வேதத்தை இறக்கி அருளினான். நான் ஏன் மனிதர்களை படைத்தேன், எதற்காக இந்த பூமியை படைத்தேன், எதற்காக இந்த உலகத்தை படைத்தேன், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக இந்த திருக்குரானிலே இறைவன் சொல்லித் தருகிறான். இப்போ ஒரு கேள்வி எழலாம், இறைவன் முஸ்லிம்களை மட்டுமாயா படிச்சான்? எல்லாரையும் தானே படிச்சான். அப்போ எதுக்கு முஸ்லிம்களுக்கு மட்டும் குரான், அப்போ எங்களுக்கெல்லாம் யார் வழிகாட்டுவா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த இறைவன் முஸ்லிம்களை மட்டும் படைக்கவில்லை, உலகத்தில் உள்ள மனிதர்களை மட்டுமல்ல, உலகம் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்த அந்த ஒருவன் தான் அனைவருக்கும் இறக்கிய வேதம் தான் திருக்குரான். யாராவது முஸ்லிம்களுக்கான வேதம் சொல்லி சொன்னாங்கன்னா அவன் போய் சொல்றான்னு அர்த்தம். குரான் முஸ்லிம்களுக்கான வேதம் சொன்னா யார் சொன்னது முஸ்லிம்களுக்கான வேதம்? எனக்கும் அந்த வேதத்தில் பங்கு இருக்கிறது. நீங்க இந்த குரானுடைய முதல் பக்கத்திலே திருப்பி பார்த்தால் அந்த வசனத்தை ஒரு முன்னால இருந்து எடுத்து போடுவோமாக இல்ல அதுக்குருள் இல்லாலமி. இது உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டி. எனவே உலக மக்கள் அனைவரையும் படைத்த இறைவன் உலக மக்கள் அனைவருக்கும் படைக்கக்கூடிய ஒரு வேதத்தை இறக்கி அருளினான். அந்த வேதத்தை இறக்கி அருளதோட எப்ப உங்களெல்லாம் படைச்சாச்சு, உங்களுக்கெல்லாம் சிந்திக்கக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் தந்தாச்சு, இந்த எப்படி போகணும்னு சொல்லி கைட் புக்கையும் கொடுத்தாச்சு, நீங்க போங்க என்று சொல்லவில்லை. இறைவன் கருணையாளன் பாருங்க, அந்த கருணையினுடைய வெளிப்பாடு. சரி, உங்களுக்கு வழிகாட்ட புத்தகத்தையும் தந்தாச்சு, நீங்க அந்த புத்தகத்தை படித்து நீங்கள் தெளிவு பெறவில்லை என்று சொன்னால் அதை பிராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் செய்வதற்காக இறை தூதரை உங்களில் இருந்தே அனுப்பினான். எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. படைத்தான், அவன்தான் வழிகாட்டுகிறான். வழிகாட்டியதோடு மட்டுமல்லாமல் அந்த வழிகாட்டக்கூடிய பொறுப்பேற்று வாழ்ந்து காட்டக்கூடிய இறை தூதர்களை உங்களிடம் அனுப்பினான். அந்த இறை தூதர் வழிகாட்டுறாங்க. இறைவன் எதையெல்லாம் எங்களுக்கு ஆகுமானதாக்கி இருக்கின்றான், எதையெல்லாம் தடுத்து இருக்கின்றான், எப்படி வாழ வேண்டும், தாய் தந்தையரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஒரு குரான்னா, வேத புத்தகம்னா, மந்திர புத்தகம்னா அதுல என்ன இருக்கணும்னா வழிபாடுகளை பத்தி இருக்கணும். இந்த நோன்பை பத்தி என்ன இருக்கு, அதுல எப்படி நோன்பு வைக்கணும்னு சொல்லி குரான்ல இருக்கா? இல்ல. எப்படி தொழணும்னு சொல்லி குரான்ல இருக்கா? இல்ல. எப்படி ஹஜ் செய்யணும்னு சொல்லி குரான்ல இருக்கா? இல்ல. ஏன் நோன்பு வைக்க வேண்டும், ஏன் ஹஜ் செய்ய வேண்டும், ஏன் நீங்கள் தொழ வேண்டும், எல்லாவற்றுக்கும் ஒரே பதில் என்ன தெரியுமா? நான் சொன்னதுதான், நீங்கள் இறை அச்சம் உள்ளவர்களாக மாறிவிட வேண்டும் என்று, கடவுளை அஞ்சி வாழக்கூடிய நல்ல மனிதர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேதத்தை இறக்கி அதன்படி வழிகாட்டக்கூடிய தூதரை அனுப்பினான். பாருங்க, படைத்தான், வழிகாட்டினான், தூதர்களை அனுப்பினான். அந்த தூதர்கள் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு சமுதாயத்தை நம் கண் முன்னால் உருவாக்கி காட்டினார்கள். வெறுப்பு இல்லாமல் நீங்கள் வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்ந்த காலம், அவருடைய பிறப்பிற்கு முன், நபித்துவத்திற்கு முன் அந்த உலகம் எப்படி தவறுகளிலும் எப்படி குழப்பங்களிலும் பிரச்சனைகளிலும் சிக்கி தவிர்ந்தது, இந்த வேதத்தை வழிகாட்டுதலாக கொண்டு வந்த பிறகு அந்த சமுதாயம் எப்படி மாறியது என்பது 23 ஆண்டு காலத்திலே உலகத்தை புரட்டி போட்ட வேதம் இது. அப்படி அந்த மனிதர்கள் மாறினார்கள். எந்த அளவு மனிதத்தன்மை இல்லாத காரியங்களை செய்தார்களோ அவர்களெல்லாம் மனிதர்களில் புனிதர்களாக மாறினார்கள். ஆடுகளையும் ஒட்டகங்களையும் மேய்த்து திரிந்த கல்வியறிவு பெறாதவர்கள் எல்லாம் ரோம் பைசாந்திரிய பேரரசுகளுக்கு இணையான சக்கரவர்த்திகளாக மாறினார்கள். அறிவில் சிறந்த ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயத்தை குர்ஆன் உருவாக்கியது, நபிகளார் உருவாக்கினார்கள். எனவே இந்த வேதத்தை வழங்கி தூதர்களையும் வழங்கினான். இப்படி வேதத்தையும் தூதர்களையும் வழங்கினது மட்டுமல்லாமல் இதை பயிற்சி எடுக்க வேண்டும். அந்த பயிற்சியையும் இறைவன் நமக்கு கொடுக்குறான். நம்ம ஆசிரியர் ஆகணும், டீச்சர் ஆகணும் அப்படின்னா ஆசிரியர் பயிற்சி இருக்கு, டீச்சர் ட்ரைனிங் இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட பீரியடு, அது முடிஞ்ச பிறகு நம்ம டீச்சர் ஆயிடுறோம். டீச்சர் ஆன பிறகு பயிற்சி இருக்கா? இல்லை. காவல்துறையில் நம்ம பணிபுரிகிறோம், காவல்துறைக்கு சில பயிற்சிகள் இருக்கு. அந்த பயிற்சியை முடிச்சிட்டோம், அந்த எக்ஸாம் எழுதிட்டோம்னா திருப்பி நம்ம பதவி உயர்வு அடுத்தபடி போயிட்டே இருக்க வேண்டியது. எல்லாவற்றுக்கும் முதலில் ஒரு பயிற்சி காலம் இருக்கும், எக்ஸாம் இருக்கும், அதற்கு பிறகு நமக்கு பொறுப்பு வந்துடும். ஆனால் இறைவன் தருகின்ற பயிற்சி வித்தியாசமானது. இது ஆண்டுதோறும் பயிற்சி, தினந்தோறும் பயிற்சி. எப்படி தினந்தோறும் பயிற்சி? இந்த பயிற்சியை இறைவன் காலையில் எழுந்ததும் முதலில் கண் விழிக்கும் போதும் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது. எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வாங்க, இறைவன் முதலிலே அழைக்கின்றான். ஒவ்வொரு பள்ளியிலையும் வாங்க சொல்றாங்க. ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மையான இறையடியான்
முதலில் காலை எழுந்ததும் அவன் இறைவன் திருமுன்னால் அட்டெண்டன்ஸ் போடணும். போய் இறைவா உன்னை சரணடைந்தேன், உனக்கு கட்டுப்பட்டு வாழ்வேன் என்ற அந்த உறுதியேற்று அங்கே வருகின்ற சகோதரத்துவம், அங்கே யாருமே வேறுபாடு இல்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன் என்ற வேறுபாடு இல்லை. எல்லாரும் ஒரே வரிசையில் நின்று அவர்கள் இங்கே தொழுகை நிறைவேற்றுகிறார்கள். இப்படி ஒரு நாளைக்கு 5 வேளை பயிற்சி. இந்த 5 வேளை பயிற்சி போதாதென்று ஆண்டுக்கு 30 நாள் பயிற்சி. இப்போ நாங்கள் நோன்பு வைக்கிறோமோ எல்லாம் பயிற்சி. என்ன பயிற்சி? இந்த பயிற்சி என்றால் பட்டினி கிடக்கிறதுக்கான பயிற்சி இல்லை. யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விட்டுவிடவில்லையோ அவர் உண்ணுவதையும் பருவதையும் விட்டு விடுவதில் இறைவனுக்கு எந்த தேவையுமே இல்லை. இந்த 30 நாள் என்ன பயிற்சி தெரியுமா எங்களுக்கு? பொய் பேசக்கூடாது நோன்பு வச்சுட்டு. நிறைய சகோதரர்களுக்கு தெரியாது. நோன்பு வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. நோன்பு வச்சுட்டு பொய் பேசினா நோன்பு போயிடும். நோன்பு வச்சுட்டு ஒரு தவறான படத்தை பார்த்துட்டோன்னு வைங்களேன், ஆபாசமான காட்சியை நோன்பு போயிடும், நோன்பு வேல்யூ போயிடும். நோன்பு வைத்து கொண்டு கெட்ட பேச்சுக்களை பேசக்கூடாது, தீ எண்ணங்கள் இருக்கக்கூடாது. நோன்பு வயிற்றுக்கு மட்டும் இல்லை, நாவு நோன்பு இருக்க வேண்டும், கண்கள் நோன்பு இருக்க வேண்டும், காதுகள் நோன்பு இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான பயிற்சி. இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான். நபிகளார் ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க, நீங்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் நோன்பு வைத்து கொண்டு நீங்கள் என்னை கொண்டு நான் அமைதியாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் பள்ளிவாசலில் போய் ஓரமாக உட்காந்துருந்தாலும் அப்போ உங்கள்கிட்ட யாராவது வருவான் என்ன பாய் உங்களை தான் பார்க்க வந்து எங்கே இருக்கீங்களா, கேள்விப்பட்டீங்களான்னு ஆரம்பித்தான்னு வைங்களா, அங்கேருந்து சண்டை ஆரம்பமாகும். அதை நபிகளார் ரொம்ப அழகாக ஒரு உளவியலில் சொல்லுகிறார்கள். நீங்கள் நோன்பு வச்சுட்டு பொய் பேச மாட்டேன், புறம் பேச மாட்டேன், தவறில் ஈடுபட மாட்டேன் நீங்கள் இருந்தாலும் உங்களிடம் யாரேனும் வம்புக்கு வந்தால், உங்களிடம் யாரேனும் சண்டைக்கு வந்தால் இன்னி சாயும் நான் நோன்பாளின்னு சொல்லிடுங்க, அவர்கிட்ட பேசாதீங்க. அப்போ இந்த நோன்பு வைத்து கொண்டு ஒரு சமுதாயம், நான் சொன்ன தனி மனிதர்கள் இல்லை, ஊட்டியில் இல்லை, உலகத்தில் உள்ள எந்த முஸ்லீமே பொய் சொல்ல மாட்டாங்க இந்த மாசத்தை. யோசிச்சு பாருங்க, பாய் நோன்பு வச்சிருக்கீங்க. அப்போ நோன்பு வைத்து கொண்டு பொய் பேசுவதில்லை, புறம் பேசுவதில்லை, லஞ்சம் வாங்குவதில்லை, பிறரை இழிவாக கருதுவதில்லை, யாருடைய சொத்துக்களையும் பறிப்பதில்லை, எந்த தீவினைக்கும் போவதில்லைன்னு சொல்லி ஒரு சமுதாயம் இருக்கிற போது இந்த உலகம் அமைதியின் நிழலிலே உறங்க தொடங்கிவிடும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இந்த நோன்பு வைக்கிற வரைக்கும் இந்த 1 மாதம் மட்டும்தான் உங்களுக்கு கட்டுப்பாடு, அதுக்கு பிறகு பயிற்சி பழக்கமாக வேண்டும். இந்த பயிற்சி எதற்காக? காவல்துறையில் பயிற்சி எடுக்கிறாங்கன்னா எதுக்காக? அந்த பயிற்சியை இம்ப்ளிமெண்ட், ஆசிரியர் பயிற்சி எடுக்கிறாருன்னா எதுக்குன்னா அது சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இந்த 11 மாத காலத்திற்கான 1 மாத பயிற்சி. இனி ஒரு முஸ்லீம் ஆகியிருந்தால் ஒருவன் எந்த காலத்திலும் பொய் பேச மாட்டான். நபிகள் நாயகத்திடத்தில் ஒருவர் வருகிறார், இறை தூதரே, ஒருவன் உண்மையான இறை நம்பிக்கையாளன் இருக்கக்கூடியவன் கோழையாக இருப்பானா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கின்றார்கள், இருக்கலாம், எல்லாமே வீரனாக இருக்க முடியாது, சிலவர் கோழையாக இருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே, சிலவர் பயந்து சுகம் அவருக்கு தானே செய்வான். அப்போ அவருக்கு திருப்பி கேட்குறாரு, நபிகள் நாயகமே, ஒரு முஸ்லீம் கோழையாக இருப்பானா? இருக்கலாம். ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடியவன் கஞ்சனாக இருப்பானா? அப்போ நபிகளார் சிரித்து இருப்பான், எல்லாமே வாடி வழங்க போகிறான், கஞ்சனாகவும் இருப்பான். அப்போ திருப்பி அவர் கேட்குறாரு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஒரு முஸ்லீம் பொய் சொல்லுவானான், அவன் கோழையாக இருப்பான் பரவாயில்ல, அவன் கஞ்சனாக இருந்தாலும் அவன் முஸ்லீம் தான் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய இறை தூதர் அவர்கள் நிச்சயமாக சொல்கிறார்கள், ஒரு மோமின் பொய்யனாக இருக்க மாட்டான். பொய் சொல்லக்கூடியவனுக்கு இந்த மார்க்கத்தில் இடமில்லை என்று சொல்லக்கூடியது இது ஏதோ ஒரு மதம் அல்ல, இஸ்லாத்தை மார்க்கம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அது வழிமுறை. அப்போ பொய் பேசுற பாய் இருக்கான, பாய் ஏமாத்துற பாய் இருக்கான, சுபானல்லாங்கிறான், அல்ஹம்துலில்லாங்க, ஏமாத்திட்டு போயிடுறான். இப்போ நிறைய அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க என்று சொன்னால் அவர்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழவில்லை. அவர்களுக்கான பயிற்சியை தருவதற்கு இந்த ரமலான். அவர்களுக்கு, ஏன்பா நீ நோன்பு வைக்கிற எதற்காக? நீ இறைவனை அஞ்சி வாழ வேண்டும் என்பதற்காக, இறைவனுக்கு பயந்து வாழ். பொய் மட்டுமல்ல, ஆபாசத்தை தவறான செயல்களிலே ஈடுபடக்கூடாது என்று இப்படி ஒருபுறம் தீமையிலிருந்து அவனை காக்கின்ற ஒரு பயிற்சி, அதே போல் நன்மை செய்கின்ற ஒரு பயிற்சி. இஸ்லாத்தில் ஆகச்சிறந்த செயல் எது? பார்ப்பவர்களுக்கு சலாம் உரைப்பதும் பசித்தவருக்கு உணவளிப்பதும். அந்த உணவளிக்க வேண்டும், அப்படி உணவளித்தால் இறைவன் உங்களுக்கு கூலி தருவான் என்பது, அந்த உணவை
பசி என்றால் என்ன என்பதை உணர்த்துவதற்காக இந்த 30 நாள் நோன்பு வைத்து பசியை உணர்ந்து பசித்தவர்களுக்கு உணவளி என்று சொல்லக்கூடிய போது இன்றைக்கு பெரும்பாலும் நீங்கள் பார்க்கலாம், கொரோனா காலத்திலே உலகமே முடங்கி கிடந்த ஒரு காலகட்டத்திலே தங்களுக்கு தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் மருத்துவம் பார்த்த மருத்துவர் இறந்த போது அந்த மருத்துவருடைய சடலத்தை அடக்காமல் வீதியிலே போட்டுவிட்ட ஒரு காலத்திலே இறந்த கொரோனா உடல்களை தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் அடக்கியவர்கள் இஸ்லாமியர்கள். வெள்ளம் வரும்போதும் சுனாமி வரும்போதும் அந்த பெருவாரியாக அந்த களத்திலே நின்றவர்கள் முஸ்லிம்கள் நின்றார்கள் என்று சொன்னால் அதற்கான பயிற்சியை இந்த இஸ்லாம் வழங்குகிறது. அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் உண்மையான இறை நம்பிக்கையாளன் அல்ல, அவன் முஸ்லீமே கிடையாது. பக்கத்து வீட்டுல ஒருத்தன் பசிச்சிருக்கான், பட்னி கிடக்கிறான், நோயினால சுருண்டு இருக்கான், நீ மட்டும் வயிறு நிறைய சாப்பிடுறா, முஸ்லீமே இல்லை. அடுத்தவனுக்கு உதவு, இறைவனுக்கு அஞ்சி வாழ், இந்த உலகத்திலே நீதியையும் அறத்தையும் நீ நிலைநாட்ட வேண்டும், இறைவன் உருவாக்குகின்ற இந்த அமைதியான நேர்மையான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான். இது எல்லாவற்றுக்குமான பயிற்சியைத்தான் இந்த ரமலான் திருநாள் வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த நோன்பு பெருநாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஏழைகளுக்கான உணவை இங்கு வழங்கிவிட்டு நாங்கள் கொண்டாட வேண்டும். அதே போல இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று, நோன்பை குறித்து நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள், ஜக்காத் என்ற ஒரு கடமை இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். விருப்பு வெறுப்பற்று நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நான் இங்கே உரை நிகழ்த்தவில்லை. இது ஒரு மத பிரச்சாரம் அல்ல, அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்குமான ஒரு ஆய்வுக்கான ஒரு சிந்தனை புள்ளியை நீங்கள் தொடர்ந்து. இஸ்லாம் ஒரு பொருளாதார திட்டத்தை முன்வைக்கிறது. ஜக்காத் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார திட்டத்தை வைக்கிறது. வறுமையை ஒழிப்பதற்கான திட்டம் என்ன என்று சொன்னால், என்னிடம் என்னுடைய தேவைக்கு போக யாரிடம் செல்வம் இருக்கிறதோ அதில் இருந்து 2.5 விழுக்காடு நான் ஏழைக்கு கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். 2.5% என்கிட்ட வந்து 100 ரூபாய் இருக்கிறேன்னா 2,000 ரூபாய் அது ஏழைக்குரியது. இப்படி நான் கணக்கிட்டேன்னு வைங்களேன், நீங்கள் இந்த ரமலான் மாதத்தில் மட்டும் நீங்கள் சற்று ஆய்வு செய்து பார்த்தால் ரொம்ப கஞ்சனாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் கூட தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்திலே கணக்கிட்டு அவர் ஜக்காத் கொடுப்பார். இப்படி ஜக்காத் மட்டுமே இந்த ரமலான் மாதத்தில் கொடுக்கக்கூடிய இந்த கட்டாய வரி கோடிக்கணக்கான ரூபாய் ஏழைகளுக்கு போய் சேர்கிறது. இது அவரெல்லாம் கேட்டு நம்ம வந்து நாங்கள் தன்னால் கொடுத்தாகணும். அப்படி இருப்பவர் இல்லாதவரிடம் கொடுக்க வேண்டும். செல்வம் உங்களிடம் செல்வந்தரிடம் மட்டுமே சுற்றி கொண்டிருக்கக்கூடாது, ஏழைகளுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும். பசித்தவருக்கு உணவளிக்க வேண்டும், இறைவனுக்கு அஞ்சி வாழ வேண்டும், நேர்மையான ஒரு சமுதாயமாக வாழ வேண்டும். இதையெல்லாம் இறைவன் உபதேசமாக சொல்லாமல் அதற்காக வேத வழிகாட்டுதலையும் வழங்கி அதற்கான தூதர்களையும் வழங்கி அதற்கான பயிற்சியையும் வழங்கி கொண்டிருக்கின்றான். எனவே இந்த நோன்பு தருகின்ற செய்தி இறையச்சமுள்ள மனிதர்களை உருவாக்குவது, இறையச்சமுள்ள சமுதாயத்தை உருவாக்குவது. இப்படியெல்லாம் நீங்கள் நடக்காமல் போனால், இறைவனை ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் நினைத்தால் அது நடக்காது. இறுதியாக இறைவன் உங்களை மரணமடை செய்வான். அது இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்று. ஏகத்துவம், தூதுத்துவம், மறுமை என்ற ஒரு கோட்பாடு. நீங்கள் எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் மரணம் அடைவீர்கள். மரணமடைந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள். இறைவன் திருமுன்னால் நீங்கள் அனைத்திற்கும் விசாரணை மன்றத்தில் பதில் சொல்ல வேண்டி வரும். நீங்கள் இறைவனிடமிருந்து தப்பிக்க முடியாது என்ற அந்த உணர்வையும் சேர்த்து இறைவன் உருவாக்கி தருகிறான். உங்களுக்கான கூலி இந்த உலகத்திலே கிடைக்காது, மறு உலகத்திலே இறைவன் உங்களுக்கு சோனம் என்ற அந்த உயரிய கூலியை வைத்திருக்கின்றான். அநியாயம் இழைக்கக்கூடியவர்கள், அக்கிரமம் இழைக்கக்கூடியவர்கள் எல்லாம் நரகம் என்ற அந்த தண்டனை இவர்களுக்கு இருக்கிறது. இந்த எச்சரிக்கை உணரும். நாங்கள்லாம் ஏன் இவ்வளோ வெள்ளத்தில் போய் கழுத்தளவு மாறுபளவு தண்ணீரில் போய் நிற்கிறோன்னா, நாளை மறுமையில் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், இறைவனிடமிருந்து எங்களுக்கு கூலி கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை. எனவேதான் இறைவன் ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும், நீதி நிறைந்த ஒரு சமுதாயத்தை, அமைதி நிறைந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வெறும் உபதேசங்களால் நிறைந்ததல்லாமல் ஒரு வாழ்வியலை இங்கே நமக்கு தந்திருக்கின்றான். எனவே இஸ்லாம் கூறக்கூடிய வாழ்வியல் திட்டங்களை, ஜக்காத் முறையை, நோன்பு கடமையை நீங்கள் எல்லாம் இந்த குர்ஆனை விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஆய்வு செய்து பாருங்கள், படித்து பாருங்கள். மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற அடிப்படையிலே எங்கே உண்மை இருக்கிறதோ, சத்தியம் இருக்கிறதோ அதை குறித்து நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இப்படியான புரிதல் இருந்தால்தான் நாம் ஏன் நோன்பு வைக்கிறார்கள், ஏன் தொழுகிறார்கள், ஏன் இப்படியெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த விளக்கம் கிடைக்கும் போதுதான் நமக்கு அவர்கள் மீதும்
நமக்கு புரிதலும் ஏற்படும், அன்பும் நட்பும் ஏற்படும். இந்த அன்பும் நட்பும் இணக்கமும் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து நாம் இது போன்ற நிகழ்வுகளிலே உரையாட வேண்டும், உறவாட வேண்டும். அதற்கான ஒரு அருமையான ஒன்றுகூடலாக ஜமாத் இஸ்லாமியின் இத்தகைய நோன்பு திருநாளின் ஒரு நோன்பு திறக்கக்கூடிய வேளையிலே மனம் திறப்பதற்கும் ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கின்றார்கள். இது தொடக்கம்தான், இது நிறைவு அல்ல. இதை தொடர்ந்திருப்போம், இணைந்திருப்போம், இதயங்களால் ஒன்றிணைவோம், பன்மை சமூகத்தை கட்டி காப்போம் என்ற ஒரு நல்ல வார்த்தை கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.